என்ன இது போட்டோ? மதன் எப்படி மாத்தா இருக்க இல்ல? சும்மாவா? லண்டன்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவன். அடுத்த வாரம் எங்க வரா? அது சரி, இவன் போட்டோ இங்க எதுக்கு மாட்டுற? என் பையன் போட்டாவே என் வீட்டுல மாட்டாம வேற எங்க மாட்டுறது? கேட்ச் மை பாயிண்ட். உள்ளயா பெரியப்பா? கார்ல கிடந்த அனாதை பையன் அவன். முட்டாள், நீ அவனை அனாதைன்னு சொன்னது அவன் காதல விழுந்தா உன்னை கொன்னுடுவான். அண்ணா, ஏதோ அவனை படிக்க வச்சே சரி, என்ன பிள்ளைகள்ங்கிற? அப்போ அவ என்னுடைய எல்லா சொத்துக்கும் அவன் ஏக வாரிசு. கேட்ச் மை பாயிண்ட். என்ன பெரியப்பா, என்ன மகனே மகனே எவ்வளவு ஆசையா வளர்த்தீங்க? வளர்த்தேன், ஆனா நீ வளரலையே. ஒழுங்கா படிக்க வச்சேன், நீ படிக்கல. பெங்களூர்ல ஒரு பார் ஒரு நைட் கிளப் விடாம எல்லா இடத்துக்கும் கூத்தடிச்சேன். ஆனா மதன் நல்லா படிச்சான், ஃபாரின் போனா வாரிசு ஆயிட்டான். அண்ணா, அவ ஏதோ அனாதே, ஆனா ராமு உன் தம்பி மகன், உன் ரத்தத்தோட ரத்தம். ஆமா ஆமா, உன் பையன் ரத்தத்துல தான் பிராந்தி விஸ்கி ஓடுறது நான் பாக்குறேனே. பெரியப்பா இத பாடுறாம், டோன்ட் ஸ்பால் மை மூட். நான் ரிட்டையர் ஆக போறவன். நெக்ஸ்ட் வீக் மதன் வந்துடுறான். எது வேணுமானா அவன் கூட பேசிக்க. இதுக்கு மேல என்ன பாக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா மலபங்களாவுக்கு வந்து பாரு. மிஸ்டர் வினாசி, எல்லாம் ரெடி சார். மலை பங்களாவை நீங்க ஒரு வாட்டி பார்த்து ஓகே சொல்லிட்டா போதும். காரு கூட ரெடி. போய் சேரத்துக்கு ராத்திரி ஆயிடுமே. நான் வேணா துணைக்கு. வேணா, எனக்கு துணை நெக்ஸ்ட் வீக் வருது. கேட்ச் மை பாயிண்ட். அவினாஷி, என்ன கட்சி மாறிட்டியா? உங்களுக்கு பரவாயில்ல சார், ஒரே ரத்தம். இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு அடிச்சுப்பீங்க. நான் அப்படியா? 8 பொண்ணை பெத்துட்டு ரத்தம் எல்லாம் சுட்டி போய் வெறும் தோலா இருக்க. எந்த இடத்துல ரத்த தாரம் கிடைக்குமோ அந்த இடத்துல இந்த அவராசி அட்டை மாதிரி ஒட்டிப்பா. யூ கேட்ச் மை பாயிண்ட். அவர் போறதை நான் பார்க்கணும். பாவி, ஏதோ அனாதையை வளர்க்கறான்னு பார்த்தா போட்டோ கொண்டு வந்து வச்சுட்டான். நாளைக்கு மதன் ஊர்ல இருந்து வந்ததும் சொத்து பூரா அவன் பேர்ல எழுதி வச்சிட போறான். ஏன்பா, மதன் போட்டோவை எடுத்துட்டு என்னடா வளர்ற? அந்த இடத்துல பெரியப்பா போட்டோ வச்சிடுவோம், மாலை ஊதுவத்தியோட. எப்படி ராமு? மறுபடியும் மதன் அனாதை. அப்பாவும் பெரியப்பாவும் எப்படி ராமர் லட்சுமணர் மாதிரி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பெரியப்பாவுக்கு கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்ததை விட அவர் கண்ட கனவெல்லாம் நனவாக்குறது தான் அவரே விரும்புவாரு. ஆனா அவர் ஸ்தாபிச்ச இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை யார் பொறுப்பேத்து யோசிச்சு பார்த்து என்னோட அண்ணன் எதை நினைச்சுக்கிட்டு என் பையன் ராம்கோபால் தான் இதுக்கு வாரிசுன்னு சொன்னாரோ எனக்கு தெரியும். எந்த உயிலுமே அவர் எழுதி வைக்காததுனால ராமோட பெரியப்பாங்கிற உறவினாலையும் ராம் மேலே அவர் வச்சிருந்த அன்பினாலையும் இந்த கம்பெனி எம்டிங்கிற பொறுப்பை என் மகனுக்கு சட்டப்படி கொடுக்கிறேன். மீட் யுவர் நியூ எம்டி மிஸ்டர் ராம்கோபால். வெல்கம் டு கோபால் அண்ட் மதன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அப்பா நீங்களே ஓபன் பண்ணுங்க. நோ, நீதான் ஓபன் பண்ணு. Come on, take it. Good morning, gentlemen. Sorry I have to barge in on your meeting like this. Let me introduce myself. எங்க அப்பா செத்து போன செய்தி எனக்கு தெரிவிக்காமலே விட்டவங்களுக்கு நான் யாருங்கிறது நல்லாவே தெரியும். மற்றவங்களுக்கு I'm Madan Gopal from London. Mr. வேணுகோபாலுடைய தத்து. அவருடைய கடைசி உயில் படி அவருடைய ஏகபார். Sit down, gentlemen. ஏக வாரிசா? Can you prove it? நீ தெருவில் இருந்து பொறுக்கி எடுத்த அனாதைன்னு என்னால நிரூபிக்க முடியும்.
quite possible. ஒருத்த இன்னாருடைய மகன் நிரூபிக்கிறதுக்கு முதல் சாட்சி அவனுடைய அம்மா. அது எனக்கு. ஆனா அவர் கடைசியா எழுதி வச்ச உயில். எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு. ஜென்டில்மேன், இதை நம்பாதீங்க ப்ளீஸ். Gentlemen, please sit down, take your seat. இல்லைன்னா சில பேருடைய சீட்டு கிழிய. It is a forged document. போலி. எங்க அப்பா அடிக்கடி சொல்வார், என் தம்பி நந்தகோபால் முரடம் மட்டும் இல்ல, முட்டாளும் கூட. அதை நிரூபிச்சிட்டார். ஆமா சார். அது ஜெராக்ஸ் காப்பி தான். இன்னும் நிறைய காப்பி இருக்கு. கோர்ட்ல ஒரிஜினலை கொடுத்து கிளியரன்ஸ் கூட வாங்கியாச்சு. So please don't make a fool of yourself. எங்க அப்பா உங்களுக்கும் உங்க பையனுக்கும் பல லட்சத்தை எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. Don't make trouble for me. Please get out. நாங்க வெளியில போகலன்னா என்னடா பண்ணுவேன்? நாங்க வேற ரூம் போறோம். Not necessary. Bhim. Bhim, throw this gentleman out. Not this one. இல்ல அந்த ஃபேமிலியே. மதன், உன்னை விட மாட்டேன். Well, gentlemen, வேற யாராவது வெளியே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய பாடி கார்டு பீம் உதவி பண்ணுவாரு. நல்ல சௌரம் சார், நல்ல சௌரம் சார். Gentlemen, let me make one thing clear. என்னோட ஆபீஸ்ல யாரும் சாராயம் குடிக்காது. வருஷமா அப்பாவை எனக்கு தெரியும். அவருடைய சொந்த கணக்கெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். By the way, நீங்க 30 வருஷமா பாத்துட்டு இருந்த அக்கவுண்ட்ஸ நான் 3 நாள்ல பார்த்து முடிச்சிட்டேன். இங்கிலீஷ்ல மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், தமிழ்ல இதர செலவுகள். ஒரு 25 லட்சம் ரூபாய் உதைக்குது. ஆமா, அதான் இது. நீங்க அடிச்சது அதான வரும். நான் அடிச்சது சொல்லு, எங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க அடிச்சது சொல்றேன். சார், ஒரு மிஷினை நம்புறீங்க, மனுஷனை நம்ப மாட்டேன்றீங்க. 30 வருஷம் நான் உங்க அப்பாட்ட மாடா உழைச்சு ஓடா தெரிஞ்சிருக்கேன் தெரியுமா? அதான் யோசிக்கிறேன், உங்களை பழையபடி பிஏவாவே வைக்கிறதா இல்ல ஜெயில வைக்கிறதா. சார் சார், ஒரு சில மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன். முத குழந்தை பொண்ணா பிறந்துச்சேன்னு ஆசையா மகாலட்சுமின்னு பேர் வச்சேன். வரிசையா 8 பெண் குழந்தைங்க, அஷ்டலட்சுமி சார். அது என்னமோ தெரியல, பொண்டாட்டி ஆசையா பார்த்தா போதும் உடனே பிரசவம் தான். 8 பொண்ணுங்க சத்தியமா சொல்றேன், நான் திருடவே இல்லை சார். கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சார், கல்யாணம் ஆகாம குழந்தைங்க எப்படி? சார் 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 சார், உங்களை கேட்கல, உங்க பொண்ணுக்கு ஆயிடுச்சான்னு. 6 பொண்ணுக்கு ஆகல, 2 பொண்ணுக்கு ஆயிடுச்சு. ஆனா 3ஆவது பொண்ணுக்கும் நல்ல இடமா அமைஞ்சிருக்கு, அது சொல்லணும்னு தான் வந்தேன். உங்களுக்கு மூடு சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை. சரி, பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறீங்க? ஐயரை வச்சுதான். அத சொல்ல, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா உங்க பொண்ணு கல்யாணத்தை யார் நடத்துவாங்க? திருடனேன்னு ஒத்துங்க, கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சார், நான் திருடவே இல்லை சார். யூ மை கோ. சார், என்னை விட்டு போய் தொலைங்கன்னு சொல்ல. ஓகே. பீம், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போலான்னு சொன்னேன்ல. பீம், இதுல நிறைய கேஷ் இருக்கு, ஜாக்கிரதை சேஃப்ல வச்சு. சார், நம்பர் என்னன்னு சொன்னீங்கன்னா நானே அமுத்தி பத்திரமா உள்ள வச்சிடுறேன். பீம், அவினாஷி சார் நம்பர் கேட்டாலும் சொல்லிடாத. எஸ் பாஸ். சார், இந்த அவினாஷி ஒரு விசுவாசி. விசுவாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சுமாரா தெரியும். சத்தியமா தெரியாது. காட்டட்டுமா? பீம். எஸ் பாஸ். அந்த ஜன்னல்ல இருந்து வெளியே குதி. ப்ளீஸ் ஜம்ப் அவுட் ஆஃப் தி விண்டோ. ஓகே பாஸ். என்ன சார், குதிச்சுட்டா? ஆமா, ஏ நான் முதலாளி, என்ன சொன்னாலும் செய்வான். ஜாலி ஜாலி. மறுபடியும் குதிக்கட்டுமா பாஸ்? வேணாம், மேல வா. பாத்தீங்களா, இதுதான் விசுவாசம். உங்களால முடியுமா? ஓகே, இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். குதிச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கா 1 வருஷம் டைம் கொடுத்தாரா என்னால குதிக்க முடியாது சார். Bloody silly fellow, I say. நீங்க போலாம். சார், சுத்தமா மொத்தமா போய் சொல்றீங்களா? சரி,
எடுத்தேன்னு ஒரு வாட்டி உண்மையை ஒத்துக்குங்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இப்ப சொல்றேன். சார், நான் எடுக்கவே இல்லை சார். செய்யற தப்பையும் செஞ்சுட்டு இல்ல இல்லன்னு போய் சொல்றீங்க பாருங்க. அதான் என்னால தாங்க முடியல. பீம், இப்படியா வந்த? என்ன சார், ஏன் தப்புதான் நான் மேல இந்த அளவு தூக்கி போடு. ஆடர் பிடிக்காதப்பா. இருக்கண்ணா, நான் ரொம்ப கடமா இருக்கேண்ணா. ஆமா, அந்த லாக்கர் நம்பர் என்ன? ஹலோ, நட்டாஸ் அங்காலா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஹலோ டேவிட். ரொம்ப நல்லா வந்துருக்குப்பா. டாப்பா வந்துருது. என்னது? தப்பா இல்லப்பா, டாப். 5 லட்சம் ரூபாப்பா. கேக்குதா? என்னது? தனலட்சுமி பேசுறாப்பா. ஆமா, எனக்கும் மைக்கேலுக்கு பாஸ்போர்ட் விசால ரெடி பண்ணிட்டேல. மெட்ராஸ் வந்து நேரம் சிங்கப்பூர் தானே போறோம். ஆமா. தம்பியா, மைக்கேலு நைட்டு பூரா பிரிண்டிங் ஒர்க் இருந்ததுல, அதனால அசந்து தூங்குறான். மெட்ராஸ் வந்தா எங்க சந்திக்கிறது? என்னது? ஐஜா விஸ்வனாலியா? அங்கெல்லாம் வேணாப்பா. ஓ, கரெக்ட். அங்கதான் நம்மளை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு ஈக்காக தெரியாது. ஆமா, வச்சிருப்பா. மைக்கேலு, 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 எந்திரிப்பா. சும்மா இருப்பா. வெளியே போலீஸ் வந்திருக்கு, சும்மா இருக்கு. எந்திரிப்பா. ஓட்டு அடிச்சா போலீஸ் தான் வரும். பேசாம சரண்டர் ஆயிடலாம்ப்பா. அப்பனா நீ இப்ப எப்படி நான் போடுறேன்? போதும் போதும் போ. இதுக்கு மேல என்னப்பா பண்றது? குதி அந்த பக்கம். வண்டி ரெடி ஆயிடுச்சா? அட வாங்க. இப்படியா வர்றது? கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு தான் கொடுக்க. அப்படி சார், சார் எண்ணி கொடுங்க சார். ஏன் எண்ணிக்க? சார், ஆர்சி புக்கு. சீக்கிரம் வாப்பா. சார், ஏப்பா, மெட்ராஸ் போனவனே டேவிட் கிட்ட பாஸ்போர்ட் விசால வாங்கிட்டு சிங்கப்பூர் போயிடலாம்ல? கண்டிப்பா போயிடலாம்லப்பா. போயிட வேண்டிய நம்ம மெட்ராஸ் நெருங்கிருச்சுல்ல. இனிமே ஒரு பாய நம்மள பிடிக்க முடியாது. குடுப்பா, நீயே குடிச்சுப்பா. போலீஸ்பா, எப்பா சரண் சொல்லலாம்ப்பா. எப்பா நிறுத்துப்பா. சரண்டரா இப்பப்பா. Jesus.
போலாப்பா வாப்பா ஏப்பா இதெல்லாம் எங்கப்பா அவனை காணோம் எங்க நிக்கிறேன் இங்கதான் நிக்கிறேன்னு சொன்னானே என்னையா மைக்கேல் ஓகேமா பாஸ்போர்ட் விசா எங்க தரையா போலீஸ் பின்னாடி வண்டியில பாஸ்போர்ட் வாங்கி போல இருக்கோ டேய் குடியா யோ எப்பா அலெக்ஸ் காப்பாத்தியா யோ சுத்தி வராதீங்க அந்த எழுத்து போடு உள்ள போ உள்ள போடா ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறிக்கொள்ளுகிறேன், நமது ஷாலினிக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. அவரது புகழ் டிக்கெட்டும் தீ போல பரவும் என்பதில் எனக்கு எள்ளளவும் மையமில்லை. இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். வணக்கம். Now I request your honorable minister. தமிழ்ல பேசுமா? Sorry, மாண்புமிகு குத்துவிளக்கை அமைச்சர் ஏற்றி வைப்பார். பரவாயில்ல. வா நாசலடே பாத்து அழித்து போய் ஓகே சின்ன வயசுல எல்லா சாவனும் துடிக்கிறேன். எப்ப வேணா உடஞ்சிக்கலாம், உயிர் போனா வராது. தப்பா நினைச்சுக்காத. சாரி. வா ஓகே மறுபடியும் என்ன போறீங்க? மேல கலை பொருள் எல்லாம் மாட்டி இருக்குது. அம்மா அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா வேண்டாண்ணே, போகும்போது ஆபசகுணமா பேசாதே. சரி பாத்து போயிட்டு வாங்க. தேங்க்யூவா, இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அண்ணா உயிர்ப்புனா நீங்களா கொடுப்பீங்க? இதுல வேற தாய் கொடுத்த பார்த்தா உடனே மனசுறீங்க. Thank you so much. Sorry. Oh, leg. Sorry.
நான் தொப்புலாம் நனைஞ்சு போச்சு இல்லைங்க. உங்க மேல தண்ணி அடிச்சா காஞ்சிடும். பெயிண்டிங் காயறது கஷ்டம், கலைப்பொருள்லாம் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். நானும் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால. ஆர்டிஸ்டா? பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ்? சீச்சி, அதெல்லாம் இல்லைங்க. டிராமா. ரியலி? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் மந்த் பெங்களூர்ல எக்ஸிபிஷன் இருக்கு. அங்க வந்து வாங்கி சொல்றீங்களா? நோ நோ, இதே பெயிண்டிங்ஸ் தான் வைக்க போறேன். நல்ல வேளை கொஞ்சமாவது காப்பாத்திட்டீங்க. நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சு மாட்டீங்களே? ஏ, உங்க பேர் என்னங்க? ஷாலினி. ஷாலினி சிவராமன். இந்த சிவராமன்றது அப்பா. அப்பா. உங்க பேரு? சுப்பிரமணிய ராஜு. ராஜுனா? அப்பா இல்ல, எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, அனாதை. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ. வாழ்வுதான். டேய், என்னங்க இது? வாட்டர் பேக்கா? விசிட்டிங் கார்டு ஈரமாயிடுச்சு. பரவாயில்ல, கொடுங்க, காய வச்சு படிச்சுக்கிறேன். ராஜு, டைம் ஆச்சு, பாப்பா. நான் வரட்டுங்களா? அப்புறம் ராஜு, 1 செகண்ட் ப்ளீஸ். இது கிஃப்ட், பிரசன்டேஷன், டோக்கன் ஆஃப் லவ், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது பெயிண்டிங். என்னங்க இது? அரசியல பெயிண்டிங். அரசியலையா? ஓ, இதுல பாக்கணுமா? அரிசியில ஆர்ட். தாஜ்மஹாலே கலை அரிசிங்க. வண்டி கிளம்ப நேரம் ஆயிடுச்சு, இங்கே இருக்க போறியா? வா வா சீக்கிரம் வரட்டுங்களா? இந்த பூத கண்ணாடி எனக்கு தானே? தேங்க்யூங்க. யான்ற மட்ராஸுக்கு போலான்னு சொல்லி போட்டு வேற ஏதோ ஊரு கூட்டியாந்துட்ட. சென்னைன்னு என்னமோ பேரு போட்டிருக்காரு. யான்ற எனக்கு கூட சந்தேகம் தான். அப்ப மறுபடியும் ஏறி டிக்கெட்டை முடிக்கணும்டா. ஏன்டா செய்யறது இப்போ? ஒண்ணு செய்வோம்டா, இந்த 14 மாடி கட்டடம் இருக்குதா பாப்போம். ஏன்டா நான் சொன்னதில்ல, இந்த 14 மாடி கட்டடம் இருந்தா மட்ராஸ், நீ தான் மட்ராஸ். எண்ணி பார்த்து போடுவா. அப்படி கூப்பிட்டா வராது. ஒண்ணு எரிஞ்சு போச்சுன்னு பேப்பர்ல போட்டதால படிக்கலையா? அப்ப எப்படி நம்புறது மாட்டோம்? அப்ப ஒண்ணு செய்வோம், இந்த கடற்கரை பக்கம் போய் அது நிக்குதா பாப்போம். கப்பலா? காந்தி சிலை. அப்ப கடற்கரைக்கு போவோமா? நான் சொல்ல காந்தி சிலை இங்க செருப்பு வச்சிருவோம்டா. கும்பிட்டு கும்பிடா, எங்க பொறுப்புறாரு போல இருக்குது. ஐயா மகாத்மா, எங்களை காப்பாத்துப்பா. ஐயா ஐயா காந்தி, நாங்க வரோம்ங்க. நல்ல பட்டணம் கூடாது. செருப்ப காணா? எங்கடா விட்டுருப்பா? போட்டுக்கிட்டு வந்தோம்டா. பின்ன யாரு எடுத்திருப்பாங்க? ஏன்டா அந்த குரங்கு எடுத்திருக்குமா? சரி கூட, நமக்கே ரயில்ல தான் கிடைச்சது. நீங்க 2 பேரும் ஊருக்கு புடிச்சா? ஆமா, என்ன வேலை தெரியும்? நல்லா சாப்பிடுவோமுங்க. அப்பால கைய கழுவி போடுவா. கை செய்வாமியா இருப்பா. வேற என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வோமுங்க. சைக்கிள் ஓட்டுவீங்களா? நிப்பாட்டு. எம்மா நேரம் ஓட்டுவீங்க? எம்பட்டு தூரம் போவானு சுத்திக்கினே இருக்கணும்பா. நீங்க ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துருங்க, நாங்க டபுள சுத்திக்கிட்டே இருப்போம். பெட்டல் இது கரெக்ட். என் கூட வாங்க, நான் சொல்றேன். சைக்கிள் ஓட்டுவானுமா? ஏன்டா ஜெயில பேட்டி சிக்கிட்டு பாது எடுத்துருவோம். அட கூச்சப்படாதீங்க, டவுன் சைடு இருக்குதுங்க. அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களே, பம்பாய், கல்கத்தா, டெல்லி முதலிய பெரிய பெரிய ஊர்களிலே பல நாட்கள் இடைவிடாமல் சைக்கிள் சவாரி செய்து பல தங்கம், வெள்ளி, பித்தளை மெடல்களை பரிசாக பெற்றவர்கள் வேலுவும் பழனியும். அவர்கள் இங்கே இடைவிடாமல் 96 மணி நேரம் சைக்கிள் சவாரி செய்கிறார்கள். ஆகவே தயவு செய்து, தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்து தரும்படி பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு நல்ல பட்டாணி கடலே திங்கு போட்டு வாங்க, கண்ணில் போட்டுட்டு வாங்க, மறந்தது ஏனோ. இப்ப
இப்பவே இவ்வளவு வேகத்துல ஓட்டுறானுங்களே, இன்னும் 4 நாளைக்கு எப்படி ஓட்ட போறானுங்க? ஒரு நாள் கூட தாங்க மாட்டானுங்க. ஐயா, கல்கட்டா பாம்பேல ஓட்டி மெடல் வாங்கியிருக்காங்க. நிச்சயமா ஓட்டுவாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. வேணா 50 ரூபாய் பண்ணி கட்டுவோம். ஒரு நாள் கூட தாங்க மாட்டானுங்க. இந்தாயா, ஓட்டுவாங்க. ஓட்ட மாட்டாங்க. 50 ரூபாய் கொஞ்சம் ஓட்டுவாங்க. பத்தியா ஐயோ பக்ரியாமா, ஐயோ போயிடலாமா? அவங்க மட்டும் ஒழுங்கா ஓட்டாம இருக்கட்டும். கையை கால ஓடி போற. என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் மறுவாத வேணுங்க. அது புட்டு தும்புமா? புட்டு புட்டு கொட்டா? புட்டா? புட்டு இல்லைங்க. புட்டு இல்லைங்க, தொட்டும் இல்லை. எனக்கு இப்ப புட்டு வேணும். ஏன்றாலும் சண்டை போட்டுக்கு இருக்கிற போட்டு போவோம். என்ன இருக்கு? தோசை இருக்கு. தோசை தோசை 2 கொண்டா. பொங்கல் தும்புமா? பொங்கல் 2 கொண்டா. வாடை தும்புமா? ஆனா பூரத்தி கேட்டு போயா. வாடை 2 கொண்டா. அப்புறம் கிண்ணியில சாம்பார் கொண்டு வாளியில கொண்டு வா சொல்றேன். வாலியா? அட எச்சா வேணும்னா காசு கொடுத்து போட்டு போற. நீ என்ன நீ பெஸ்டா? ஏன்ற எருமர் ஹோட்டல் கடையில வந்து ரவுஸ் பண்ற நீ சொம்பாரு. அப்புறம் போய்க்கா வாளிக்கு. வாங்க வாங்க. எங்க ஜூடா இருக்குதுங்களா? சொல்றது இல்லையா? எந்தியா நீ திங்கும் போது பாத்துக்கிட்டு இருக்காது. வயிறுவீங்க சத்து போயிடும். கண்டுபாடு போயா. யான்ற பாத்துக்கிட்டு இருக்க தின்னு போட்டு போவா. யாருக்கு? நமக்கு தான் பகிர்ந்துக்குவா. நீ சின்ன தீனிக்கு காய்ச்சி எச்சா இருக்கும் பாரு. அட ஏன்றா கணக்கு போட்டு வச்சிருக்கா. 9 கூட தான் ஆகும்டா. காசை கொடுத்து போட்டு போவடா. எடு எடு. ஐயோ ஏன்ற பாதர்ற இந்த பையில இருக்கும் பாரு. ஐயா பையில வச்சிருக்கு கைதான் இருக்கு. ஏன்றா கடையில தின்னு போட்டு காசு இல்ல. என்னடா அது? ஏன்றா தின்னத வெளியா இருக்க முடியும்? என்னடா பூச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாடு. இல்ல பூச்சியா? ஐயோ 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 ஐயோ, இந்த அநியாயத்தை கேப்பாரு அருமையா. சாம்பார்ல பருப்பா போடுறாங்க, உப்பு போடுறாங்க. இவங்க கரப்பாம்பூச்சியே போட்டிருக்காங்களே. நீதானே புடிச்சு போட்டு. ஐயோ 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 ஐயோ, நான் வேற ஆட்சியில நிறைய குடிச்சுட்டேனே. எனக்கு வாந்தி வருது. நான் போயிட்டேன். எனக்கு பிறந்த குடும்பத்துக்கு ஆறு நான் இருக்கேன். ஐயோ, இந்த கரப்பாம்பூச்சி போட்ட சாம்பாரை கொடுத்து காசு கேட்டா கொடுப்போமா? கொடுக்க மாட்டேன். அப்ப எனக்கு வாந்தி வருது. வாந்தி எங்க? எனக்கு வாந்தி வருதா? எடுத்து போடுறா. ஐயோ, நாங்க 2 பேரும் பூவோட போயிடுவோம் போல இருக்குது. யாரும் சாப்பிடாதீங்க, சத்தம் போடுவீங்க. ஆமாங்க, சாம்பார்ல பூச்சி போட்டு வைக்கிறாங்க. அங்க ஒருத்தர் சத்தம் போட்டாருங்க. என்ன கேட்க? ஐயோ, சாம்பார்ல கரப்பாம்பூச்சி இருக்குதுங்க. கரப்பாம்பூச்சி இருக்கவே இருக்காது. ஆறு சொன்னீங்க இப்பதாங்க ஜன்னல எடுத்து ஜன்னல்ல போடலாம்னு இருந்தோம்ங்க. நாங்க பொய்யா சொல்றது பாருங்க. ஆம்பளை கருப்புங்க. பாருங்க, மீசிய பாத்தீங்களா? ஆம்பளை கருப்பு. எல்லாரும் சாப்பிட்டு. ஆமா, எல்லாரும் கரப்பாம்பூச்சி தான் சாப்பிடுறாரு. இது வேணாங்களா? தம்பி சத்தம் போடாதீங்க தம்பி. போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சா கதவை இழுத்து பூட்டிடுவாங்க தம்பி. பூட்டிடுவாங்களா? அப்ப போலீஸுக்கு போல வாங்க. வேணாம், சாப்பிட்டதுக்கு பணம் கூட கொடுக்க வேணாம் தம்பி. தம்பி இந்த இதை வச்சுக்கிட்டு டாக்டரை பார்த்து உடம்பு பாத்துக்கோ தம்பி. நீயும் டாக்டரை பார்த்து உடம்பு பாத்துக்கோப்பா. ஏன்றா குறத வண்டி சத்தம் கால்றா. ஏன்னா எறும்பு எச்ச கொடுத்து பாட்டா. இதோட போவிட. அட சுகமா போகமாடா. கேட்டு போடுறா. குதிரை வண்டி சத்தம் கேக்குறானுங்க. அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு நடந்தாங்க போவோம். குதிரை வண்டி சத்தம் கொடுங்க. குறத வண்டி சத்தம் கொடுக்கலைன்னா போக மாட்டேதுங்க. தம்பி குதிரை வண்டி சத்தம் தானே. நானே குதிரை வண்டி சத்தம் கொடுக்குறேனாப்பா.
ஏன்றா எருமை ஏன்றா சும்மா கொரட்டை விட்டுட்டு இருக்காது. ரோட்டலுக்கார கொடுத்து காசுல தீந்து போச்சு. அடுத்த வேலை சோத்துக்கு கரப்பாம்பூச்சி பிடிக்கிறதா பட்டாம்பூச்சி பிடிக்கிறதா? கடைந்த பட்டணத்துல காக்கா பிடிச்சாதான் வேலை கிடைக்கும்டா. என்னத்தையாவது புடிச்சு போய் வேலைக்கு சேரு. ஒட்டுக்க ஊரை சுத்தாம நீ இங்கிட்டு பா, நான் இங்கிட்டு பாறேன். சாயந்தரமா இவத்துக்காலிய சந்திப்போமா? சரி, ஆனா மரத்துல ஒரு அடையாள குறி வச்சுட்டு பாவா. அது நல்ல ரோசனடா, இல்லாட்டி மறந்து போகும்டா. மரம் பட்டு போகும்டா, இங்கெல்லாம் செய்யப்படாது. ஈஸ்வரா, ஏடாடே நேத்தே முடிச்சிருக்க வேண்டிய வேலை இன்னும் இழுக்கிறீங்களேடா. தக்குபாய் அம்மாக்கு எப்ப வெட்டு முடிச்சு கொடுக்குறது? சீக்கிரம் சீக்கிரம் போங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வேலை செய்ய மாட்டீங்க. ஆடி அசிங்க எல்லாம் சீக்கிரம் போங்க, ஜல்தி போங்க. ஈஸ்வரா, ஏங்க வீராமா வீட்டுக்கு நகராஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்க என்ன வேலை முடிச்சிருக்காங்கன்னு பார்த்து வரேன். சரி, நாராயண பையில பேங்க் போய் சீக்கிரம் வரான்னு இன்னும் வரல. ஒரு பயம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்கன்னப்ப எந்திரா எந்திரி. யார நீ? வேலுச்சாமிங்க, எங்க ஆத்தா வச்ச பேருங்க. எங்க ஆத்தா சத்து போச்சுங்க. ஐயோ அழாதப்பா. ஆமா, உங்க ஆத்தா எப்ப செத்தாங்க? அது இப்பதாங்க 7-8 வருஷம் ஆச்சு. அடைச்சி அப்ப செத்ததுக்கு இப்ப ஒப்பாரி வைக்கிறியா? எனக்கு ஒரே ஒரு ஆத்தா தான் இருக்கு. ஆமா, மத்தவங்களுக்கு எல்லாம் 3 ஆத்தா. போடா போடா. ஐயா ஐயா, அப்படி ஓரமா போயிட்டோம். போப்போ. அது இல்லைங்க, வயத்து பசியா இருக்குதுங்க. ஒரு வேலை மாட்டுக்கு அடுங்க. ஏய், உனக்கு என்னடா வேலை தெரியும்? ஒரு வேலையும் தெரியாதுங்க. ஒரு வேலையும் தெரியாதுங்கிற, வேலை போட்டு கொடுக்கணுங்கிற, உனக்கு எப்படா கொடுக்கறது? ஆனா எந்த வேலையும் ஒரு வாட்டி சொல்லி போட்டா செஞ்சு போடுவானுங்க. சம்பளம் கூட கொடுக்க வேணாம், சோறு மாத்திரம் போட்டீங்கன்னா போதும். ஒரு வேலை போட்டு தரேன். ஈஸ்வரா. ஐயா, வேலை சாப்பிங்க பேர மேல இருக்கானே அந்த ஈஸ்வரனை சொன்னேன். ஈஸ்வரன், அத பாரு, ஒரு வேலை போட்டு கொடு. போடா போ. பாப்பா போயேண்டா. பாரு, கரடு புரடா இருக்கு. கார்ல ஏற பூ மாதிரி பார்த்துட்டு கார்ல ஏறும். அடப்ப வேலை போட்டு வேலை அண்ணி மேலே ஏறி. அண்ணி ஈஸ்வரன் ஏறு, மேலே ஏறு. ஏறிக்கு அடங்க ஏற. இப்படி வா. ஏறு ஏறு. மெல்ல மெல்ல மெல்ல. என்ன அண்ணே, கை கொடுக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. என் முதலாளி ரொம்ப நல்லவரு. வேலையும் கொடுத்து சோறும் போட்டு தங்கவும் இடம் கொடுத்திருக்காரு. சொல்லி போட்டு போலாம்னு வந்தேன். எனக்கு கூட ஒரு நல்ல ஹோட்டல்ல வேலை கிடைச்சு போச்சுடா. ஹோட்டல் டிபன் கொண்டு தினபார் முதலாளி ரொம்ப பிரியமா இருக்கிறாரா, கூடவே வச்சிருக்கிறார். என்ன சம்பளம் கொடுக்கிறார்? நான் ஒண்ணும் பேசலடா. வேலை கேட்காது, சம்பளம் கொடுக்கலைன்னாலும் பரவாயில்ல. நான் முதலாளிக்கு நானும் கேட்க மாட்டேன். ஏன்னா சோறும் போட்டு அவ்வளவு பருப்பு எங்கிட்ட விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறாரு இந்த மனுஷன். ஆமாடா, நான் கூட என் முதலாளிக்கு துரோகமே செய்ய முடியாதுடா. ஏன்? பலகாரம் பூராவும் அம்புட்டு உப்பு. நானும் முதலாளிக்கு துரோகம் செய்ய முடியாதோ? ஏண்டோ ஜிலாப்பியில கூட அம்புட்டு உப்பு. அடாடாடா, உன் சமையல் ரொம்ப பிரமாதம்டா. எல்லாம் நீங்க கத்து கொடுத்ததானுங்க. சமையல் செய்ய கத்து கொடுத்தீங்க, கணக்கு எழுத கத்து கொடுத்தீங்க. நீங்க தெய்வம் மாதிரி உங்க காலை தொடங்க. பாருடா, உண்மையா உழைக்கணும் கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வாரம் ஒரு கார் வாங்க போறேன். உனக்கு கார் ஓட்டம் கத்து கொடுக்க போறேன். எனக்கா? காரு. ஏய், புதுசா ட்ரௌசர் வாங்கி தரேன். ஃபுல் ட்ரௌசர், புது சட்டை. நீ குடுமையை மட்டும் வச்சுட்டு அந்த கார்ல போனா எவ்வளவு ஜோரா இருக்குன்னு தெரியுமா? கிராப்பு தலையும் அதுவும் புது ட்ரெஸ். என்னடா என்னடாச்சு? என்ன? நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. உங்க பேச்ச தட்ட முடியாது. அதே சமயத்துல இது எங்க ஆத்தா வரத்தை விட்ட குடுமி. இதையும் வெட்ட முடியாது. ரெண்டுக்கு நடுவுல கிடந்துட வேற என்ன வேண்டா இருக்கு சொல்லுங்க. சட்டை எடுத்துடுறேன், டவுசர் எடுத்து. ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆத்தா சொல்லிருக்கல்ல, குடுமிய எண்ணெய் போட்டு நீ நல்லா வட போய் நீ படிச்ச சோத்த ஒரு மண்டு போ போடா. ஐயோ 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 ஐயோ, ஏன்றா இது அசிங்க? சாப்பு சட்டை போட்டுக்கிட்ட குடுமையை எடுத்து பாட்டேன், கடுக்கணியா எடுத்து பாட்டேன். ஏன்றா இது அசிங்கம் பண்ணி பாட்டேன்? நான் ஒண்ணும் செய்யலடா. என் முதலாளி மரம் சாவித்திரி தான் எல்லாத்தையும் மாத்தி விட்டுடுச்சு. சாவித்திரியா? ஏன்றா இது புது கதை? என்னடா நடக்குது? ஐயோ, அசிங்க பிடிச்சவனே. நான் என்ன செய்வேன்? என் முதலாளிக்கு இப்பெல்லாம் உடம்பு சரியில்ல. பூரா பொறுப்பையும் என்கிட்ட விட்டாரு. நான் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போவேன். அங்க அவர் மகன் சாவித்திரிய பாப்பேன். அப்புறமா ஐயோ, சோறு பாட்டி எடுத்து உரைய வச்சு பாட்டியா? உரைய வைக்கலையே. ஏன்டா அறிவேட்டவன அயோக்கியம் பண்ணப்படாதா? நான் எதுவும் செய்யலடா. அப்ப பரவாயில்ல. அதுதான் மேல மேல வந்து இடிக்குது. அது இடிச்சா வலிக்குது. புது சட்டை ட்ரௌசர் எல்லாம் கொடுத்து போட்டுக்கணுது. மாட்டைன்னு சொல்ல வேணும். பழைய துணி எல்லாம் ஒடிச்சு வச்சிருக்க. ஐயோ, ஆமா, நீ எப்படி மாறாம இருக்க? என் முதலாளி பொண்ணு ஊர்ல இல்ல. ஏன்றா கழுத?
என்னைக்கு தாண்டா காட்டாளியா முதலாளி குடுமி ஏறான்னு மாட்டேன்னு சொல்லி போட்டேன். எங்க ஆத்தா வளர்த்து விட்டு குடுமியும் கடுக்கடி மாத்திரை எடுக்க சொல்லாதீங்கன்னு கண்டிஷனை சொல்லி போட்டேன். ரோதனையா போச்சு. ஏடா டேய் மடையா, ஏடா வேட்டி அடியெல்லாம் துரிக்கிறது இப்படி அடி பண்றது? எழவா வேற எங்க துரிங்கி இருக்குமால காப்பி கொண்டா. இப்படி போட்டியா? உடனே சீக்கிரம் சக்கரை போட்டுருக்க மாட்டியே. போடுங்க உடனே. இல்ல வேணாம், வச்சிருக்கேன். சரி சரி திருப்பு கூட வேற மாத்திரங்க. கொடைய கையில வச்சு எதுக்கையா வெயில்ல காயற? நீயாவது இப்படி எனக்காவது குடு. ஐயா இது முதலாளி விட்டு கோடா. அவர் பேங்குக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி பாட்டு போயிருக்காரு. அவர் வந்த உடனே நான் போய் சமையல் பண்ண போகணும். ஆமா, அந்த காண்டாட்டக்காரங்களை ஏத்தபடி தோதான ஆளையா நீ. நீ ஒரு ஏமாளி, அவர் கஞ்சன். என்ன வார்த்தை சொல்லி போட்டீங்க முதலாளிய பார்த்து? ஆமா, 4 ஆளு வேலையை ஒரு ஆளு வேலையை ஆக்கி ஒந்தலையில கட்டி வேலை வாங்குற அந்த ஆளு. ஆனா எனக்கு 4 வேலை சோறு போடுறாரு, மாதத்துக்கு 25 ரூபாய் கொடுத்து போடுறாரு. அப்புறம் சாவி கொத்தெல்லாம் எங்கிட்ட தந்து போட்டு நம்பிக்கையா போறாரு. ஆமா, இது தெரியுமா? இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு புள்ள. தான் படிக்க வச்ச செலவாகுன்னு மாமனார் தலையில கட்டி விட்டான். அவன் ஒரு கஞ்சன். முதலாளி வந்து போட்டாரு, அவர்கிட்டயே போய் கேட்டு போடுறேன் நீங்க கஞ்சனான்னு. கனகண்ணா இதெல்லாம் போய் சொல்றது? அப்ப நீங்க அவரை பத்தி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்.